வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சாரை மனதார வணங்கிவிட்டு உங்களோட பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. ஒரு கோபம் நடுவில் பேட்டியில் கூட அவங்க என்ன திட்டுறது, நான் அவங்கள திட்டுறது, இப்படிலாம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. வழியில் அவங்க கார் வந்துச்சுனாக்கா, ஏப்பா வண்டி அந்த பக்கமாக விட்டுருப்பா அப்படின்னு வேறு ரூட்டில் மாற்றி போயிடுவேன். அப்புறமா 40 வருஷம் கழித்து தப்பையெல்லாம் உணர்ந்து ஒரு நாள் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. அந்த லெட்டரில் அந்த மன்னிப்பையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நடிகை சௌகார் ஜானகி. சரி, அப்படி ஒரு 40 வருஷமாக ஒரு கோபதாபத்தோடையே இருந்த அந்த நடிகை யார், அதை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பேற்பட்ட சுவாரஸ்யமும் வலியும் அதற்குள்ளார இருந்திருக்கு பாருங்கள். நடிகை சௌகார் ஜானகி தமிழ் சினிமாவினுடைய மறக்கவே முடியாத ஒரு கதாநாயகி. எப்படிப்பட்ட கதாபாத்திரம் இருந்தாலும் அவங்க பிரமாதமாக பண்ணிடுவாங்க. பழம்பெரும் நடிகை அப்படின்னு சௌகார் ஜானகி அம்மாவை சொல்லலாம். அவங்க ஒரு சமயத்தில் ஒரு மனசை விட்டு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. சௌகார் அப்படிங்கிற படம் தான் என்னோட முதல் படம். அப்போ எனக்கு 15 வயசு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் இருந்துச்சு. அநேகமாக ஒரு முதல் படத்தில் அறிமுகம் பார்க்கும்போதே கையில் குழந்தையோடு இருந்த நடிகை நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சௌகார் ஜானகி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. சௌகார் எனக்கு மட்டும் இல்லை, அதாவது சௌகார் ஜானகி மட்டும் இல்லைங்க, என்டிஆருக்கும் அதுதான் முதல் படம். அவரோட முதல் ஹீரோயின் சௌகார் ஜானகி. என்னோட முதல் ஹீரோ என்டிஆர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் ஜானகி சௌகார் ஜானகியாக மாறினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெமினி அந்த நிறுவனத்தில் ஒளிவிளக்கு அந்த படம் பண்ணுறாங்க. புரட்சி தலைவர், மக்கள் திலகம், எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம், வண்ணப்படம் ஒளிவிளக்கு நமக்கு தெரியும். அது ஆக்சுவலாக ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. ஹிந்தி படத்தில் மீனா குமாரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சசத்தனமான நடிகை நடிச்சிருந்த அந்த கேரக்டரில் தான் நான் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌகார் ஜானகி. படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் அந்த கேரக்டரில் தான் நான் நடித்தேன். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தான் ஜோடி. ஆனாலும் கூட அந்த கதையை படி பார்த்தாக்க எனக்கு தான் முக்கியமான கேரக்டர். இப்போ நீங்கள் அந்த ஒளிவிளக்கு படத்தை பார்த்தாலுமே அந்த ஜெயலலிதாவுக்கா சௌகார் ஜானகிக்கா யாருடைய கேரக்டர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத இன்றைக்கி இருக்கிறவங்க கூட அதை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதாவும் ஜெயலலிதாவோட அம்மா அவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை? அதாவது டைட்டிலில் அந்த படம் போடும்போது டைட்டிலில் எம்ஜிஆர் பேர் வரும், அப்புறம் சௌகார் ஜானகின்னு பேர் வரக்கூடாது, எம்ஜிஆர்னு பேர் வரணும், அப்புறமா ஜெயலலிதாவோட பேர் வரணும், அதுக்கு அடுத்தாப்புல 3வதாக தான் சௌகார் ஜானகியோட பேர் வரணும்னு ஜெமினி அதிபர் எஸ்.எஸ். வாசன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் டைட்டில் பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஷாக்கு. நான் எஸ்.எஸ். வாசன் சார்கிட்டே போய் என்னங்க இது அப்படின்னு கேட்டேன். பிடிவாதமாக இருந்து கைப்பட எழுதி வாங்கிட்டாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க சௌகார், டைட்டிலில் அவங்க பேர் உங்கள் பேருக்கு முன்னால் வந்திருக்கலாம், ஆனால் படம் பார்த்துட்டு உங்கள் கேரக்டர் தான் ரொம்பவே பேசப்படும் அப்படின்னு அவர் சொன்னார். அது எல்லாமே ஆறுதலான வார்த்தைகள் தான். ஆனால் அதே சமயத்தில் அப்படி அவர் சொன்னது போல தான் படம் பார்த்துட்டு பத்திரிகைகள்லாம் என்னுடைய நடிப்பை ரொம்பவே பாராட்டினாங்க. அது மட்டுமா, அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மேஜிக்கு கடவுள் வழியாக நடந்தது. இறைவா உன் மாளிகையில் அப்படிங்கிற பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்தப்ப இந்த பாட்டு தானே எங்கே பார்த்தாலும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் எனக்குள்ளார ஒரு கோபம் இருந்துச்சு. நடுவில் பேட்டிலாம் நான் கொடுப்பேன், அவங்க கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் அவங்க என்ன திட்டுவாங்க, நான் அவங்கள திட்டுவேன். இப்படி ஜெயலலிதா என்ன திட்டுறது, நான் ஜெயலலிதாவை திட்டுறதுன்னு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட சமயத்தில் வழியில் அவங்க கார் வந்துச்சுனாக்கா, ஏப்பா வண்டியை இந்த பக்கமாக விட்டுருப்பா அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். அந்த பக்கமாக அவங்கள நாங்கள் பார்த்துக்காமலே போயிடுவோம். இத்தனைக்கும் ஜெயலலிதா சிஎம்மாக இருந்தப்போ கூட அவங்கள நான் பார்க்கறத தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு ஒரு முறைச்சி ஒரு பார்த்துக்கிட்டு விலகிட்டே போயிடுவோம் நாங்கள். அப்புறமா 40 வருஷம் இந்த ஒளிவிளக்கு படம் வந்த பிற்பாடு 40 வருஷங்களெல்லாம் தாண்டி ஒரு நாள் தன்னுடைய தப்பையெல்லாம் உணர்ந்து ஜெயலலிதா எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. அதுதான் கிரேட்.
அந்த 2009 வருஷம்தான் நேருக்கு நேராக நின்று பார்த்துக்கிட்டோம், பேசிக்கிட்டோம் அப்படின்னு சவுகார் ஜானகி அவர்கள் காலம் சென்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை பற்றி, ஜெயலலிதா மேடம் பற்றி சொன்னது இப்போ ஞாபகம் வருது. என்ன ஒரு நட்பு இல்லையா?